வசி சிவ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மூலிகையோட பேர் வந்து பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க, பெரிய தும்பைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வைத்தியத்துக்கும் வரும், மாந்திரியத்துக்கும் வரும். ஒரு மூலிகை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரே மாதிரி 4 மூலிகை 3 மூலிகை இருக்கும். அதனால் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் எந்த இதுவும் சுயமாக எந்த மருந்துகளோ எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனால் வந்து ஆராய்ச்சி பண்ணி நல்லா இந்த மூலிகை அதுதானான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மூலிகையை பயன்படுத்துங்க. இந்த மூலிகை வந்து ஆறாத புண்ணுக்கு வந்து மேலே வச்சு கட்டினோம்னா ஆறிடும். 2வது இந்த பேய் மிரட்டி இலைங்கிறது வந்து துர்சக்திகளை விரட்டும், தீய சக்திகளை விரட்டணும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த இலையை இப்படி பிடிங்கி இப்படி வச்சு திரியாக திரிச்சுக்கோங்க. இப்படி திரியாக திரித்து ஒரு 2 நாள் ஒரு நாள் நல்லா கொஞ்சம் உணர்த்திட்டு அப்புறம் இந்த காம்பை இப்படி கிள்ளிட்டு திரியில் விளக்கில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி 48 நாளைக்கு கொடுத்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற துர்சக்திகள்லாம் விலகும், பேய் பிசாசு எல்லாமே விலகும். அதனால் இதை பயன்படுத்துங்க. அடுத்து வந்து உங்களுக்கு மூலிகை என்ன மூலிகை வேணுங்கிறத தெரியப்படுத்தினீங்கன்னா நம்ம பகுதியில் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சி நாங்கள் மூலிகை அறிமுகப்படுத்துகிறோம். பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.